Morning students, we are going to see module number 2 of manufacturing process. ஏற்கனவே லேத்தை பற்றி நம்ம லேத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டைப்ஸ் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் லேத்து. ஒரு லேத்தில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி ஸ்பெசிஃபிகேஷனை அதை எப்படி சொல்கிறது. இப்போ நம்ம கடையில் போய் இந்த லேத்து வாங்கணும் அப்படின்னா அந்த லேத்துக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், அதை எப்படிங்கிறத சொல்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லேத். லேத்தில் பார்த்தீங்கன்னா 7 வகையான லேத்து டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீடு லேத் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து முத ஆரம்பிக்கும் போது உள்ள லேத்து. தென் அதை மாடிஃபை பண்ணி சென்டர் லேத் ஆர் இன்ஜின் லேத்துன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் நமக்கு தேவையான கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஞ்ச் லேத்னா சின்னது. டூல் ரூம்னா நம்ம ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் அந்த லேத்தில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கேப்ஸ்டர் அண்ட் டரட் லேத் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ், நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த லேத்தை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லேத்தில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் லேத் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் லேத்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட அட்வான்ஸ்டா சிஎன்சி கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் லேத்தும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த லேத்தை பற்றி ஒரு சின்னதாக அதோட இமேஜஸ். ஸோ ஸ்பீடு லேத் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த இது வந்து ஸ்பீடு லேத் அப்படிங்கிறாங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆர் இன்ஜின் லேத் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பெரும்பாலான லேத் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் இன்ஜின் லேத்துன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து இதுதான் ஹெட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து டெயில் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ இதில் சக்கு மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கேரேஜ் அப்படின்னு சொல்லி பேரு. இது எல்லாமே ஒரு பெட்டு மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பெட்டு. இந்த பெட்டு மேலே தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கைடு வேஸ்ங்கிறது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு நிறைய கியர் மெக்கானிசம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லீட் ஸ்க்ரூ, ஃபீட் ராடு, ஆப்ரான் மெக்கானிசம், த்ரெட் கட்டிங் மெக்கானிசம், இது எல்லாமே இந்த இதுக்குள்ள தான் இருக்கும், கிராஸ் ரைடில் இருக்கும். ஸோ இதுதான் சென்டர் லேத் ஆர் இன்ஜின் லேத்னு சொல்லிட்டு. பெஞ்ச் லேத் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும். ஸோ வி கேன் மவுண்ட் இன் த பெஞ்சஸ், சின்னதாக நம்ம பெஞ்ச் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஒன் இஸ் டூல் ரூம் லேத் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லேத்து. ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து டூல் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு லேப் இருக்கு. அந்த லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ஆஃப் மோல்டு தயாரிக்கிறதுக்கு தேவையானது பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து வி ஆர் ப்ரொவைடிங் த பெஞ்ச் லேத் ஆல்சோ அண்ட் டூல் ரூம் லேத்து நம்மகிட்ட இருக்கு, பெஞ்ச் லேத்து இருக்கு. It is a capsule and direct lathe. ஸோ இந்த லேத் வந்து ப்ரீவியஸ் லேத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். இதில் வந்து டரக்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கும். டரக்ட் மெக்கானிசம்ங்கிறது டூலை என்கேஜ் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸ். தென் ஸ்பெஷல் பர்பஸ் லேத். ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் லேத்னா நமக்கு தேவை மாதிரி இப்போ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்டாக் இங்கிட்டு இருக்கு, டெயில் ஸ்டாக் இங்கிட்டு இருக்கு, பெட் இங்கே இருக்கு, இதில் கேரேஜ் இங்கிட்ட மூவ் ஆகுதுன்னா. ஸோ இதில் அப்படி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஊடால எந்த விதமான இது இல்லாமல் இது பெட்டு, அது மேலே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. மிஷினிங் மெக்கானிசம் எல்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லேத்தை மாடிஃபை பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆட்டோமேட்டிக் லேத். ஸோ இதில் என்னன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த கேரேஜ் மூவ்மெண்ட்டு என்கேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவாகவே மிஷினிங் பண்ணி கம்ப்ளீட்டாக நமக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக இந்த ஆட்டோமேட்டிக் லேத்து டூல் ரூம் லேத்து தான். டூல் ரூம் லேத்துலேயுமே ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் லேத். நம்ம லேத்தில் என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம கடையில் போய் வாங்க போனோம்னா எனக்கு ஒரு லேத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்போ லேத்தை வாங்குறதுக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இது இருக்கணும், இது எனக்கு இப்படி வேணும், இது இந்த சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் லேத். ஸோ ஒரு லேத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இது ஜென்ரலாக உள்ள ஒரு டயக்ராம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னோம் லேத்தில் வந்து லெஃப்ட் சைடில் ஹெட் ஸ்டாக் இருக்கும், ரைட் சைடில் டெயில் ஸ்டாக் இருக்கும். ஹெட் ஸ்டாக் ஃபிக்ஸட் ஒன், டெயில் ஸ்டாக் மூவபிள் ஒன்.
இதை வந்து நம்ம நகட்டிக்கலாம். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா பெட்டோட லென்த் இந்த இடத்துல ஆரம்பிச்சு ஹெட் ஸ்டாக் முடிகிற இடம் வரைக்கும் உள்ள லென்த் வந்து லென்த் ஆஃப் த பெட், மொத்த நீளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர். ஹெட் ஸ்டாக்குக்கும் டெயில் ஸ்டாக்குக்கும் முனையில ஒரு சின்ன சென்டர் மாதிரி மாட்டிருப்பாங்க. இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் டிஸ்டன்ஸை we termed as a distance between center. அடுத்து C அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. diameter of work that can be turned over the base. ஸோ எந்த சைஸ் டயாமீட்டர் நம்மளால டர்ன் பண்ண முடியும், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா. டர்ன் ஓவர் த பேஸ், இந்த பெட்வே இருக்கு, இந்த பெட்வே வரைக்கும் நம்ம டர்ன் பண்ணக்கூடியது சி. அடுத்து அதுல கொஞ்சம் சின்னதாக குறைச்சி டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன டயாமீட்டர் ஆஃப் ஒர்க் தட் கேன் பி டர்ன்ட் ஓவர் த கிராஸ் லைன். ஸோ நாங்கள் கேரேஜ் இருக்கோன்னு இந்த கேரேஜை நம்ம இந்த சென்டர் ரெண்டுக்கு நடுவில் நகட்ட முடியும். அப்போ கேரேஜில் வந்து டூல் போஸ்ட் இருக்கும், கிராஸ் லைட் இருக்கும். இதெல்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் உள்ள டயாமீட்டர் எவ்வளவு அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது we are having some parameters. இந்த மாதிரி ஒரு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் த ஒர்க் தட் இஸ் ஹெல்டு பிட்வீன் சென்டர். ரெண்டு சென்டருக்கு நடுவில் நம்ம பிரித்து வேலை செய்யக்கூடியது. ஸ்விங் ஓவர் த பெட், பெட்டு மேலே எவ்வளோ தூரம் டயாமீட்டர் வச்சு நம்மளால பண்ண முடியும். லென்த் ஆஃப் த பெட், பெட்டோட மொத்த நீளம். அடுத்து the length of bed base and type. அதுல என்னென்ன கைடு வேஸ் இருக்கு, பிளாட் கைடு வேஸ் இருக்கா, வி கைடு வேஸ் இருக்கா அப்படிங்கிறது. அடுத்து மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஒர்க் தட் கேன் பி டர்ன்ட் பிட்வீன் சென்டர். லென்த் இருந்தாலும் எவ்வளவு நம்மளால மேக்ஸிமம் லென்த்ல வச்சு டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் த்ரெட்ஸ் தட் கேன் பி டர்ன். கட் ஒரு 1.5 பிச் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிச்சோட வேல்யூ எவ்வளவு வரைக்கும் நம்மளால கட் பண்ண முடியும். கெப்பாசிட்டி ஆஃப் த லெட். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் மோட்டார், அந்த மோட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ரேஞ்ச் ஆஃப் ஸ்பிண்டில் ஸ்பீட், ஸ்பிண்டில் இருந்து என்னென்ன வேகத்தெல்லாம் சுத்தம் பண்ண முடியும். சில இதெல்லாம் 6 ஸ்பீடுமாங்க, சில இதெல்லாம் 3 ஸ்பீடுமாங்க, சில இதெல்லாம் 12 ஸ்பீடுமாங்க. ஸோ அது மாதிரி என்னங்கிறது பார்க்க. ரேஞ்ச் ஆஃப் ஃபீட், ஃபீடுனா ஹெட் ஸ்டாக் சுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி கேரேஜ் மூவ் ஆகுறதா ஃபீடு. ஸோ அது என்னென்ன ரேஞ்சில் இருக்கு. அடுத்து சைஸ் ஆஃப் த ஸ்பிண்டில் நோஸ் அண்ட் டைப் ஆஃப் ஸ்பிண்டில் நோஸ். ஸோ ஸ்பிண்டில் நோஸோட சைஸ் என்ன, அது என்னென்ன மாதிரியான நோஸ் டைப் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது. ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் பிளேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கட்டாயம் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடியூல்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் லேத்தும் ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் லேத்தும் பார்த்தோம். இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப இதுல இருந்து நம்ம பார்த்ததுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒன்னு, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லேத், லேத்துல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். செகண்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் ஸ்விங் ஓவர் த பெட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இந்த 2க்குரிய ஆன்சரை இப்ப நம்ம பார்த்த ஸ்லைடுக்குள்ளதான் இருக்கு. அதுல இருந்து நீங்க தேடி எடுத்து என்னோட மெயில் ஐடி krs02929@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு அனுப்பிவிடுங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்னோட போன் நம்பர் இது 9742802929. இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் நம்ம 2வது மாடியூல் முடிக்கிறோம். அடுத்து 3வது யூனிட்ல நம்ம சிலபஸோட அடுத்த டாபிக்கு நம்ம போவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தென் யூ கோ த்ரூ இட். ஃபர்ஸ்ட் மாடியூலையும் பாருங்க, 2வது மாடியூலையும் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க. 2லையுமே ஆன்சர் எழுதி இந்த மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.